ஹாய்! இன்னைக்கு மதியானம் இருக்க 1 டூ 2 செவ்வாய் ஹோரையில தான் வந்துட்டு வேல் வழிபாடு வெற்றிலை தீபம் பண்ணியிருந்தேன். எப்பவும் போல மேல நின்னே பண்ணாம, இந்த வாட்டி சிகப்பு துணி விரிச்சு கீழ உட்காந்து பூஜை பண்ணதுல அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. இது வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையில வந்து ஒரு தடவ ட்ரை பண்ணியிருந்தேன். சரி இன்னைக்கு ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லி தான் வந்துட்டு மத்தியானம் இருக்க 1 டூ 2 செவ்வாய் ஹோரையில நிதானமா பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணதுல மனசுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. அபிஷேகமும் சரி அண்ட் வெற்றிலை தீபமும் சரி 36வது வாரம் வெற்றிலை தீபம் போட்டுட்ருக்கேன். முருகனுக்கும், வேலுக்கும் அபிஷேகம் பண்ணும்போது மனசுக்கு அவ்ளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆசை இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம கோயிலுக்கு போவோம். கருவறைக்குள்ள இருக்க சாமிய பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருக்கும். ஒரு நாளாவது நம்ம அலங்காரம் பண்ணிற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த ஏக்கம் சின்ன வயசுலேருந்தே இருக்கு. அதனாலயோ என்னவோ எனக்கு சின்னதா முருகர் சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்யணும்னு அவ்ளோ ஒரு ஆசை. நம்மளோட விரல் சைஸ்க்கு சிலை இருந்து வழிபாடு செய்றது நல்லது. பாய்! நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.